உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி சரி சரி. அடடே வாங்க வக்கீல் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். உட்காருங்க சார். வணக்கம். உட்காருங்க. அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணே ஏதாவது வர சொன்னாப்லையா? இதோ அண்ணனே வந்துட்டாரு. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அண்ணா நீங்க வர சொல்லிருப்பீங்கன்னு தான் நான் நினைச்சேன். அப்போ நீங்க கூப்பிடலன்னா நான் தான் வர சொன்னேன். நீ வர சொன்னியா? நீ எதுக்கு வர சொன்ன? உங்களுக்காக தாங்க வர சொன்னேன். இந்த வீட்டுல உங்க மரியாதையும் கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் இவரை நான் வர சொன்னேன். ஏய், நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? எதுக்கு வர சொன்னேன்னு கேட்டா நீ என்னமோ உளறிக்கிட்டு இருக்க. இப்ப எதுக்காக நீ இவரை வர சொல்லிருக்க அதை புரியுற மாதிரி சொல்லு. மாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஏய் பார்வதி, நான் தானே உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். என்கிட்ட பதில் சொல்லாம அண்ணன் கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. சிவா, இரு. என்ன விஷயம் சொல்லு பார்வதி. ஏன் மாமா, உங்களுக்கு அடுத்தபடியா இந்த வீட்டுல என் புருஷனுக்கு மரியாதை இருக்கா இல்லையா? என்ன புதுசா என்னென்னமோ கேக்குற? பார்வதி, உன் மனசுல ஏதாவது இருந்தா எல்லார்கிட்டயும் நீ பேசிருக்கலாம்ல. அத நான் மாமா கிட்டயே பேசிக்கிறேன். மாமா, அவருக்கு பேரு மரியாதை எல்லாம் கிடைக்கணும்னு ஒரு பொண்டாட்டியா நான் எதிர்பார்க்கறது தப்பு இல்ல தானே மாமா? இந்த ஊர்ல உங்களுக்கு அடுத்து அவருக்கு தான் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கணும். ஆனா அவர் அத பத்தி கவலைப்படுறதும் இல்ல, அவருக்கான உரிமையை கேட்கறதும் இல்ல. அதனாலதான் அவருடைய பொண்டாட்டியா நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு எடுத்திருக்க? அவருக்கும் எல்லாரும் முன்னாடியும் மதிப்பு மரியாதை எல்லாம் வரணும்னா அவருக்குன்னு ஒரு ஆஸ்தி இருக்கணும். அதுக்கு ஒரே வழி நம்ம குடும்பத்தோட சொத்தை பிரிக்கணும். பார்வதி, என்ன? ஏய், என்னடி பேசுற? ஆமா அத்தை, அவருக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. ஐயோ! ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.